ஆட்சி மாறதுக்கு இவ்வளோ குறை சொல்கிறீங்களா எல்லாரும்? அது பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், மூளை இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஃபஸ்ட்டு நீயே நன்னா விடாமா? நீ வந்து உருப்படியாக இருந்ததுன்னா மித்தவங்களாம் நீ குறை சொல்ல. எவனாவது ஒருத்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க எல்லாரும் வந்து நிறைய யூடியூப் எல்லாரும் வந்து தற்கொலை அது இதுன்னு வேனில் கூட்டம் அது இதுன்னு எல்லாம் பேசுறீங்க. பிஎம்ல இருந்து சிஎம் எம்எல்ஏ யாராக இருக்குது எந்த ப்ரோட்டோக்காலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இதில் வந்து ஜெயிச்சு வந்தவங்களா இருக்கட்டும் அது என்ன சார்னு கூப்பிட்டா என்ன பிரச்சனை? சரி தோத்தவங்களாவே இருக்கட்டும் ஒரு காலத்தில் அவங்களும் ஆட்சியில் இருந்தவங்க தான். பேசும்போது பேரை வச்சு எப்படி பேச முடியும்? மிஸ்டர் சிஎம், பிஎம் சார், இல்லை மிஸ்டர் பிஎம், திஸ் இஸ் த நேம் யூ ஷுட். இல்லை நம்ம வந்து சார் அப்படின்னு கூப்பிடணும்னு கூட இல்லை. அது அந்த அந்த எப்படி சொல்கிறது ரெஸ்பெக்ட் கொடுத்தா என்ன? இவங்களை பயந்து அதை இதுதான் அணில் கூட்டம்னு வேணாம் நான் சொல்வேன். குழந்தைங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி எதுவுமே வரல. எவ்ரி திங் இஸ் வயலன்ஸ். இதை பார்த்துட்டு எப்படி குழந்தைங்க நல்லா வரும்? ஆட் ஷூட் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்த பிறகு பார்த்தா அவங்க வந்து பேசுகிற விதம் அதெல்லாம் ராங்காக இருக்கும். அவங்கள பயந்து நம்ம நம்பர் மாற்ற முடியுமா? எத்தனை பேர்கிட்ட நம்ம நம்பர் இருக்கு. ஒரு ஆள் 2 பேர் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண முடியாது. ஒன்லி திங் யூ கேன் ஜஸ்ட் பிளாக். எவ்வளோ பேர் பிளாக் பண்ணியிருப்பீங்க? அது இருக்கிற ஒரு 1000க்கு மேலே இருக்கு. இன்ஸ்டால மட்டும் 1000. ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஆஸ்க் தம். எனக்கு சம்டைம்ஸ் இப்படி பார்க்கும்போது என்ன உனக்கு பிரச்சனை, உன் முன்னே அப்படி போகுது, உன் வீட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன் இப்படி கேட்கணும் தோணும். கேட்க முடியாது. ஃபங்க்ஷன் ஆச்சு கையை சுருட்டிட்டு வண்டியில் உட்காந்து ஐயோ கொண்டு டேய் என்னை பார்த்துட்டா அந்த இப்படி இருக்கும். ஆனால் கேட்க முடியாது. நவீன் விஎஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான் இருக்காங்க. சீரியல்ஸ்ல நிறைய உங்களை நம்ம பார்த்துருப்போம். வி ஹாவ் ரம்யா வித் அஸ். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேப்பா. எஸ், தொடர்ந்து உங்களோட வணக்கம். ஓகே எஸ், தொடர்ந்து உங்களுடைய நிறைய சீரியல் ஜர்னிலாம் பார்த்துருக்கோம். எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த பயணம்? சீரியல் ஆக்சுவலாக மூவில இருந்து தான் ஸ்டார்ட். ஓகே, 2011 மன்னார்னு ஒரு படம் பண்ணேன். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் தென் யாயா, தென் மலையாளத்தில் கொஞ்சம் கேமியோ ரோல்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள். இப்போ லாஸ்ட்டு லெஜெண்டில் விவேக் சார் கூட படம் பண்ணேன். ஓகே, இதுக்கு நடுவில் தான் சீரியல் பயணம். ஓகே, ஸோ இஸ் தேர் எனி சேலஞ்சஸ் இந்த மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வரதா இருக்கட்டும், வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் இஸ் என்ன? இப்போ இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியாது. முன்னாடி இப்போ நான் எனக்கு கேட்டால் லைக் இட்ஸ் 13 years ஃபார் மீன் இண்டஸ்ட்ரி. மொத்தம் மீடியாலே 13 years ஆச்சு. இப்போ சீரியல் வந்து 2017 பார்க்கும்போது 9 years ஆச்சு. எனக்கு ஆக்சுவலாக சினிமாவோட சீரியல் தான் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. அப்படியா? ஓகே, எனக்கு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு டிவி சேனலில் ஹெச்ஆரில் வேலை பார்த்தேன். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு கெட் த கான்டாக்ட்ஸ். அதுலேருந்து இம்மிடியட்டாக எனக்கு மூவி வந்தது. ஐ வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு மன்னார்னு ஒரு படம் பண்ணேன் அப்போ குட்டி சார் கூட. அதில் ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அது மீடியா ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். பட் தென் படத்துல இருந்து ஒரு பிரேக் எடுத்து தென் வென் ஐ கேம் பேக் டு சீரியல்னு வரும்போது சீரியல் என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்குது. சீரியல் என்ன கஷ்டமாக இருந்தது? இன்னும் எனக்கு என்னன்னா படம் பண்ணிட்டு இருக்கும்போது மெயின் ஒரு சேனல்லேருந்து லீடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் திமிரு பிடிச்சி சீரியல்லாம் நான் பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. பட் தென் when I really wanted to get into the serial, அந்த படம் பிரேக்கு முடிச்சு திருப்பி you have to get into the media அப்படின்னு வரும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்கு ஒருவேளை நான் அப்போ கொஞ்சம் திமிர் பிடிச்சி வேணான்னு சொன்னதுனால கடவுள் இப்படி கொடுக்குறாரு அப்படிலாம் யோசிச்சேன். பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கெட் இன்டு சீரியல். எனக்கு அது ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்குன்னு சொல்ல முடியாதுன்னு இல்லை, படம் பண்ணுறவங்களுக்கு ஏன் சீரியல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் போச்சு. இஸ் தேர் எனி ரிஜெக்ஷன்ஸ் இல்லை இன்சல்ட்டிங்கா அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் நடந்ததா? நிறைய ஓகே, நிறைய நடக்கும். இப்போ அதுவும் அதான் படத்தில் கூட அந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் வந்ததில்லை. ஈஸி அதான் ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. பட் தென் சீரியல்னு வரும்போது இந்த கேரக்டர் செட் ஆகாது, அந்த கேரக்டர் செட் ஆகுது, ரொம்ப யங்காக தெரியுற இல்லை ரொம்ப டார்க்காக தெரியுற. ஐ வாஸ் வெரி டஸ்கி. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் வென் ஐ கேம் ஐ வாஸ் எ டஸ்கி ஃபீமேல். ரொம்ப கருப்பாக இருக்குது இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஃபோட்டோஸ் கொடுக்கும்போது ஹைட்டு கம்மியாக இருக்குது இல்லைன்னா குண்டாக இருக்கேன். என்ன ஒன்றும் நமக்கு புரியவே புரியாது எதனால ரிஜெக்ஷன் வருது அப்படின்னு. பட் அதையெல்லாம் தாண்டிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நிறைய இடத்துல ஹார்ட் பிரேக் ஆயிருக்கு. இந்த ஒரு ஹார்ட் பிரேக் இட் வாஸ் ஸோ பெயின்ஃபுல்னா வாட் வுட் தட் பி? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எந்த ஒரு ஹார்ட் பிரேக் உங்களை ரொம்ப பாதிச்சது இண்டஸ்ட்ரியில்?
எனக்கு சீரியல் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண பஸ் நான் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கம் ஆஸ் அ லீட் இன் சீரியல். நான் படத்தில் லீடு பண்ணதுனால சீரியல் ட்ரை பண்ணும்போது திருப்பி ஐ வாண்ட் நானே வரணும்னு நினைக்கும் போது எனக்கு லீட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஒரு இன்னும் நம்ம இப்போ சீரியல்லாம் பார்க்குறோம்ல, லைக் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி, பக்கத்து வீட்டில் பொண்ணு மாதிரி பாவாடை தாவணி கட்டிட்டு அந்த மாதிரி ஒரு சீரியலில் ஒரு லீடு பண்ணணும்னு ஆசை. இப்போ தென் இந்த ரிஜெக்ஷன் வரும்போதெல்லாம் ஐயோ நம்ம தப்பாக யோசிச்சிருக்கோமோ, சீரியல் என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசிச்சேன். பட் தென் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அது அகெயின் இட் வாஸ் எ பெயின்ஃபுல் திங். பட் ஓகே, திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஆனால் இப்போ சீரியலாக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கட்டும், நம்ம வந்து அந்த ஒரு லைம் லைட்லேயே இருந்துட்டு இருந்தால் தான் நமக்கான அந்த ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா? நம்மளோட முகத்தை எங்கேயாவது காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு? 100% காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பேசுகிறோம். முன்னாடி வந்து ஆர்குட்டெல்லாம் இருக்கும்போது எனக்கு அக்கௌண்ட் இருந்தது. பட் தென் மில்லேனியல் அப்படின்னு சொல்லலாம் வேணும்னா, நீ ஆர்குட் அக்கௌண்ட் இருந்தது. பட் தென் இட் வாஸ் நாட் அந்த மாதிரி ஆக்டிவாக இல்லைல்ல. ஆர்குட்டில் நம்ம ஒரு ப்ரொஃபைல் பார்ப்போம், சேட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்த பிறகு டிக்டாக் நடுவில் இருந்தப்போ நம்மளுக்கு பேன் ஆச்சு. பட் ரெகுலராக வீடியோ இல்லைன்னா ரெகுலர் இப்போ ஒரு நம்ம தியரட்டிக்கலாக இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் ஒரு டயலாக் பேசி உங்களுக்கு மனசு வலிக்காமல் இருக்கணும்னா என்னென்ன ஆளுங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுப்போம் இல்லையா. ஒன்று அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு குக்கரி வீடியோ, இல்லைன்னா ஒரு ரீலு, எப்படியாவது நம்ம மூஞ்சி பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும், காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது சம்மந்தமே இல்லாத சம்டைம்ஸ் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும், அது பெய்ட் ஆகட்டும் அன்பெய்ட் ஆகட்டும், நம்மளா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதாகட்டும், போடலன்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணல, இல்லை வீடியோ அப்லோட் பண்ணலைன்னா பீப்புள் இப்படின்றதுக்குள்ளே மறந்து போயிடுறாங்க. ஓகே. இப்போ தான் எனக்கு இப்போல்லாம் யோசிக்கும்போது இப்போ வடிவுக்கரசி அம்மா நம்ம நிறைய பேரை தெரியும் இல்லையா. அப்போ அவங்களெல்லாம் யோசிக்கும்போது நான் யோசிப்பேன், அவங்க காலத்துலலாம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரெஷர் இருந்திருக்காது? இல்லை, இருந்திருக்காது. ஏன்னா அப்போ சோஷியல் மீடியா இல்லை. அவங்க ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. ஐ மீன் அந்த ஒரு 80s 90sலேருந்து எல்லாரையும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அந்தளவுக்கு இருந்திருக்கு. ஒரு படம் பண்ணி முடிச்ச பிறகு ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த படம் பண்ண போவோம், பர்ஃபார்மன்ஸு மட்டும்தான். இப்போ அப்படி கிடையாது. வி ஹாவ் டு பி லைக் எவ்ரிடே ஆக்டிவ். ஓகே. சோம்பேறியாக உட்காரதுக்கு டைமே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பேட்டரி டவுன் ஒரு வேர்டே இல்லை. ஸோ இப்போ இந்த கெரியர் அப்புறம் பர்சனல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்கும்ல. இந்த ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இந்த மூச்சிலே ஒரு பெரிய மூச்சிலே. இப்போ ஏன்னா ஐ சல்யூட் ஆல் த மதர்ஸ் ஆக்சுவலி. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஆக்டிங்கில் வந்துட்டோ இல்லை ப்ரொஃபஷனலாக வேலை பார்த்துட்டு ப்ரொஃபஷனும் கெரியரும் ஃபேமிலியும், ஒரு சில பேருக்கு சர்வன்ஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. ஐ டோன்ட் ஹவ் கிட்ஸ். ஓகே, ஐ ஹாவ் அ ஸ்மால் பப்பி. ஓகே. அவனை வச்சே எனக்கு வந்து ஐயோ அவன் சாப்பிட்டானா என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த 2-3 பசங்க இல்லை ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நடிக்க வரவங்களாகட்டும், ப்ரொஃபஷன் மெயின் அது ஐடி ஆகட்டும், எனிதிங் இன் தட் கேஸ், ஐ டோன்ட் நோ ஹவ் தே மேனேஜ். முன்னாடி த ஓல்டர் ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, சம் வித் அதர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் இந்த தனியாக கொடுத்தன போயிடுறீங்களா, அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. Okay. You have to depend on either a servant or your mother-in-law or your own mother. அந்த மாதிரி இருக்கும்போது I don't know how people manage. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த தைரியம் வரவே இல்லை. ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம், என்னால் பார்த்துக்க முடியுமா? நீங்கள் மேரிடா? ஐ எம் மேரிட். ஓகே. பட் தென் எனக்கு அந்த தைரியம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதனால நான் குழந்தைய பெற்றுக்கலாம். ஆனால் அந்த உங்களுக்கு அந்த ப்ரெஷர் போடுறாங்களா இந்த மாதிரி? ஐ டோன்ட் ஹேவ் தட் ப்ரெஷர். அது தே அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஃபேமிலி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், புரியுது, ஏன் இது பிளான் பண்ணல அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கு, உங்களோட கன்வீனியன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் இருக்கேன். ஓகே. அண்ட் உங்களுடைய மேரேஜ் அப்படின்றப்ப அந்த ஒரு லவ் ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிச்சது? லவ் எல்லாம் கிடையாதுமா, சீரியஸாக மேட்ரிமோனியலில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இட்ஸ் அ ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. ஹாப்பி ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வாட் வுட் தட் பி? ஹாப்பி ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ண வேண்டிய ரெண்டு எனக்கு நிறைய இருக்கும். பட் டு பி வெரி ஃப்ராங்க், ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். நீங்கள் எவ்வளோ தான் ஓடுங்க, எங்கே வேணால் போங்க, ஃபைனலி யுவர் ஹோம் இஸ் எவ்ரி திங் ஃபார் யூ. இல்லை, நம்ம வீடு குடும்பம்னு இருக்கும்போது ஒரு ½ an hour கூட இருக்கட்டும், ஒரு 1 hour இருக்கட்டும், வீக்லி அவ்வளோ டைம் கூட இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப
கம்மின்னு எனக்கு தோணுது. ஓகே. வீக்லி ஒன்ஸ் 1 hour 2 hours உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒன்று. அப்புறம் போய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. ஓகே. யூ கேன் ஹைட் திங்ஸ். ஒரு சில விஷயங்கள் இப்போ எனக்கு செட்டில் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது. இது தப்பானா எனக்கும் யாருக்கும் ஒரு சண்டைப்பா, அது என்னால் வந்து வீட்டுக்கு வந்து சொன்னால் அவருக்கு டென்ஷன் ஆகும். இல்லை அவருக்கு ஒரு சண்டை நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொன்னால் நான் டென்ஷன் ஆகும்னு தெரிஞ்சால் அது சொல்லாமல் இருக்கலாம். பட் அவங்க தெரிஞ்சுட்டு அது கேட்டேன்னா அது பொய்யா சொல்லாமல் ஓப்பனாக சொல்லிடுறது பெட்டர். இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கதா சொன்னீங்களே, பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் அப்படிலாம் நடக்கிறப்ப ஒன் திங் இந்த இண்டஸ்ட்ரியில் இது மாறினா நல்லாயிருக்கும், இதை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும்? இண்டஸ்ட்ரியிலன்னு இல்லை, திஸ் பாடி ஷேமிங் ஸ்டஃப் வில் நெவர் கோ அவுட் ஆஃப் ஃபேஷன். ஓகே, பட் தட் இஸ் ஸோ ஹார்ஷ். இட்ஸ் ஹார்ஷ். அது வித்யா பாலன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுலேருந்து ரொம்ப இதாச்சு. அது இல்லாமல் என்னோட இன்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது. ஆஃப்டர் இந்த மன்னார் பண்ணிகிட்டு இருக்கும்போதுலேருந்து சீரியல் வரும்போது ஐ லைக் நார்மல் ஹியூமன் பீயிங். அந்த எப்படி நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி ரொம்ப வெயிட்லாம் இல்லை, ஓகே ஒரு ஆவரேஜ் ஃபீமேலாக இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் ஐ புட் ஆன் ஸோ மச் ஆஃப் வெயிட். நம்மளை பார்த்தா என்ன இப்போ நீங்கள் என்ன வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு இல்லை 4 மாதம் கழிச்சு சம்டைம்ஸ் 1 year கழிச்சு பார்க்க, என்ன இப்படி வெயிட் போட்ட, ஓகே என்ன சரக்கா அவ்வளோ சாப்பாடு, என்ன பிரியாணி கையில் எடுக்கிறதே இல்லை போல. இல்லை எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கேட்குறவங்க வீட்டிலேருந்து நம்ம சாப்பிடல, நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு அவங்க வாங்கி தரல, நம்மளோட எந்த விதமான டென்ஷனையும் அவங்கள நம்ம தெரிவிக்கிறதும் இல்லை. வருஷக்கணக்கு இல்லைன்னா மாதம் கழித்து பார்க்குறேன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாமே, சாப்பிட்டியான்னு கேட்கலாமே, அது என்ன வெயிட்டு போட்டிங்களா, இழைச்சிட்டேன்னா என்ன டயபெட்டிக்ஸா, இதை என்ன உடம்பு சரியில்லையா என்ன, இது ஐ ஹவ் கான் த்ரூ திஸ், லிட்ரலி ஹவ் கான் த்ரூ திஸ். எனக்கு அந்த வெயிட் ஏறும்போது ஈரமான ரோஜாவேன்னு ஒரு சீரியல் பண்ணும்போது தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு 2018. அதுலேருந்து ஐ வாஸ் ஹாப்பி, ஐ டென்ட் பாதர் அபவுட் மை செல்ஃப். சீரியல் பண்ணுறதுனால நான் கேரக்டர் ரோல்ஸாக பண்ணுறேன். ஸோ ஐ டென்ட் மைண்ட் ஓகே ஐ ஹாவ் டு பி லைக் வெரி ஸ்லிம், அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. நல்லா ஊர் சுற்றினேன், நல்லா சாப்பிட்டேன், நான் வேற நல்லா சமைப்பேன். ஸோ எனக்கு நான்வெஜ்ஜு நல்லா பிடிக்கும், நான் சாப்பிட்ருவேன். இதில் பார்க்குறவங்க எல்லாம் இல்லை, வென் யூ கோ ஃபார் அ ஃபங்க்ஷன் த வே பீப்புள் லுக் அட் யூ இஸ் லைக், ஓ இப்படி தான். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஆஸ்க் தம். எனக்கு சம்டைம்ஸ் இப்படி பார்க்கும்போது, என்ன உனக்கு பிரச்சனை, உன் முன்னே அப்படி போகுது, உன் வீட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன், இப்படி கேட்கணும் தோணும். கேட்க முடியாது. ஃபங்க்ஷன் ஆச்சு, கையை சுருட்டிட்டு வண்டியில் உட்காந்து ஐயோ கொண்டு டேய் என்னை பார்த்துட்டா அந்த இப்படி இருக்கும். ஆனால் கேட்க முடியாது. யூ ஹாவ் டு பி ஹாவ் தட் ஸ்மைலிங் ஃபேஸ் எவ்ரிவேர். ஓகே, யூ ஹாவ் டு ஆக்ட் சர்டன் பிளேசஸ். எனக்கு அது பிடிக்காது, பட் ஆனால் என் மூஞ்சி காமிச்சு கொடுத்துரும். வேற எங்கெல்லாம் அந்த மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துருக்கீங்க? நிறைய இடத்துல வண்டி ஓட்டும்போது. ஓகே, நிறைய கோவங்கள் இருக்கு போலயே. வண்டி ஓட்டும்போது அது இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு விஷயம் இந்த மாதிரி பாடி ஷேமிங் ஒன்று நம்ம ஊர் மக்கள் இருக்குல்ல, இது வந்து இங்கே பேசலாமான்னு எனக்கு தெரில. எனிதிங் ஓகே, நம்ம ஊரில் வந்து ஆல் ஓவர் இந்தியாடாமா இந்த விஷயத்தில் மட்டும். இங்கே வண்டி ஓட்டுறவனுக்கு கண்ணும் கேட்காது, காதும் கேட்காது, ஹெல்மெட்டும் போட முடியாது, கீழே விழுந்தா அவங்க மேலே தப்பு, இதை தப்பு அதை தப்புன்னா அவங்கவுங்கள அவங்கவுங்க தான் காப்பாற்றிக்கணும். சரக்கடிக்கு வண்டி ஓடக்கூடாதுன்னு சொன்னால் எவனாச்சும் கேட்குறானா? இல்லை. ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுன்னு சொன்னால் கேட்குறாங்களா? ட்ரிபிள்ஸு போகக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறானா? இதே ஆளுங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி போனா கேட்குறாங்களா? முடியாது. ஃபைன் பயம், லைசன்ஸ் பயம், அது கட் பண்ணனா அப்புறம் அங்கே வேலை செய்ய முடியாதுன்னு. இங்கே வேலை செய்யாத ஊர் சுற்றிட்டு இருக்கிற காலையிலேருந்து டாஸ்மாகில் போய் நின்று சரக்கு அடிக்கிறவனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அங்கே போனால் ஒரு பிரச்சனை இல்லை, ஒழுங்கு மரியாதை அந்த கண்ட்ரியோட ரூலை பார்த்து போயிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் நம்ம கண்ட்ரியில் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது நம்ம மொத்தமாக நான் தமிழ்நாடு மட்டும் தான் சொல்ல, மொத்த கண்ட்ரியில் சொல்ல. நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் யோசிப்பேன். கொஞ்சம் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஹில்ஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ராவல் போகும்போது நான் வந்து இந்த ஒரு கொஞ்சம் டிசிப்ளின் பார்த்தது கேரளாவில் தான். ஓகே, ஹில்ஸு. நம்ம ஊரில் எப்படின்னா இப்படி போகும்போது இப்படி ஓவர்டேக் பண்ணுறது ஜாஸ்தி. ஒரு சின்ன டிராஃபிக் வந்துருச்சுன்னா ஒரு 3 வண்டி வந்து அப்படி நிற்கும். இந்த பக்கம் போகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் டூயிங். எனக்கு நம்ம ஓரம் கட்டி நின்னா தானே, இந்த வண்டி போனால் தானே முன்னாடி இருக்கிற ஏதோ டிராஃபிக் ஜாம் முடியும். அது இல்லைன்னா அதுலேருந்து ஒரு வெளியே விடிவு கிடைக்கும். பண்ண மாட்டாங்க. இதே அவுட் ஆஃப் இந்தியா போனால் பண்ணுறாங்களே. அங்கே முடியுது இங்கேயே முடியல அப்படின்ற மாதிரி.
கோவம் வருது. சேம் நம்ம ஊர்ல வந்து பாத்ரூம் கழுகுறீங்களா, பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறீங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. இதே யூஎஸ்ல போனா பண்றாங்க. அப்போ ஓகே, எஸ். வேற ஏதாவது கோவங்கள்? இந்த மாதிரி என்ன நீங்க கேட்டுட்டு கமான் கமான் அப்படின்ற மாதிரி. இல்ல நான் வந்து சீரியஸா எனக்கு நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்கும். பொறுமை இல்லை யாருக்குமே. இதே மாதிரி தான் ஒரு சிக்னல்ல நிக்கிற சிக்னல் திறந்தா தான் நம்மளால போக முடியும். டிரான்ஸ்போர்ட் பஸ்ல இருந்து பின்னாடி நிக்கிறோம், சரி ஆம்புலன்ஸே விடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்சி மாறு, நான் பொலிட்டிக்கலாக வரல இந்த விஷயத்துக்கு, ஆட்சி மாறுறதுக்கு இவ்வளோ குறை சொல்றீங்களா எல்லாரும், அது பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம், மூளை இல்லை அது இல்லை இது இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் நீயே நன்னா விடாமா, நீ வந்து உருப்படியா இருந்ததுன்னா மித்தவங்கள நீ குறை சொல்ல. எவனாவது ஒருத்த ஒழுங்கா வண்டி ஓட்டுறானா? கிடையாது. அதே மாதிரி இட்ஸ் லைக் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் ஏமாத்துறாங்க. இப்போது ஒரிஜினல் ப்ரைஸை விட பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் கொடுக்கணும். ஆனால் ஆளை பார்த்து ரேட்டு மாற்றுறது பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். இவங்க வந்து ஓகே இவங்களுக்கு இந்த பட்ஜெட் இந்த இது. நான் ஆட்டோவில் போனால் எனக்கு 50 ரூபாடம்மா, இதை நான் என் காரில் போனால் 150 ரூபா. அது என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. ஓகே, எல்லாரும் வீட்டில் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. இது இங்கே இல்லை, எகெயின் ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்கிறேன். காரில் போனால் ஒரு ரேட்டு, ஆட்டோவில் போனால் ஒரு ரேட்டு, சைக்கிளில் போனால் ஒரு ரேட்டு. அது ஏன் இப்படி? இதுதான் ஒவ்வொருத்தங்களும் கரெக்ட் பண்ணாதான் ஒரு சிட்டியோ ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ சரி பண்ணாம தவிர, பிரதமர்ல இருந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்லயும் போய் நீங்க கொஞ்சம் நன்னா கேன் யூ பி குட் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. எஸ், வி ஹாவ் டு பி குட் ஈச் இண்டிவிஜுவல்ஸ். அதுதான். ஓகே, இப்போ இன்னும் இருக்கு நீங்க கேட்க எனக்கு வந்துட்டே இருக்கும். ஜென்சின்னு சொல்றாங்கல்ல, இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க எல்லாரும் வந்து, நிறைய யூடியூப் எல்லாரும் வந்து தற்கொலை அது இதுன்னு வேனில் கூட்டம் அது இதுன்னு எல்லாம் பேசுகிறீங்க. பிஎம்ல இருந்து சிஎம் எம்எல்ஏ யாராக இருக்குது, எந்த ப்ரோட்டோக்காலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இதில் வந்து ஜெயிச்சு வந்தவங்களா இருக்கட்டும், அது என்ன சார்னு கூப்பிட்டா என்ன பிரச்சனை? ஓகே, மிஸ்டர் சிஎம், பிஎம் சார் இல்லை மிஸ்டர் பிஎம், திஸ் இஸ் த நேம் யூ ஷுட். இல்லை நம்ம வந்து சார் அப்படின்னு கூப்பிடணுன்னு கூட இல்லை. அது அந்த அந்த எப்படி சொல்கிறது, ரெஸ்பெக்ட் கொடுத்தா என்ன? அது இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சரை போய் நம்ம வந்து வாடா போடான்னு பேசுவோமா? கிடையாது. எத்தனை பேராக இருந்தாலுமே ஒரு 4 ஓட்டில் ஜாஸ்தியாக வந்து ஜெயிச்சா கூட அந்த 4 பேரோட மதிப்பு ஜாஸ்தி அங்கே. சரி தோத்தவங்களாவே இருக்கட்டும், ஒரு காலத்தில் அவங்களும் ஆட்சியில் இருந்தவங்க தான். பேசும்போது பேரை வச்சு எப்படி பேச முடியும்? எனக்கு அது இந்த ஜென்சி குழந்தைங்களோட இந்த ஆட்டிடியூடை புரியவே மாட்டேங்குது. அது வீட்டில் இருந்ததை சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களை வந்து மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்கடா அப்படின்னு யார் வீட்லயே சொல்லி கொடுக்குறது. ஓகே, மாதிரி ஒரு டயர்ட்னஸும் வருது இல்லையா யோசிக்க? இல்லை நீங்கள் யோசிக்க என்னென்ன ஒரு 3 நாளாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கூலில் குழந்தைங்களை அடிக்கிறாங்களே, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களே, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க? செம்மையாக வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கீங்கல்ல, அதனால இன்னும் கெட்டு போடல. ஓகே, இப்போ இருக்கிற ஜென்சி, இப்போ புதுசாக பேரண்ட்ஸ் ஆனவங்களோட ஒரு இது, என் குழந்தை நீங்கள் அடிக்கக்கூடாது. வேற யார் அடிப்பாங்க? நீங்களும் அடிக்க மாட்டீங்களா? நீங்களும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸ்கூலில் விட்டால் டீச்சரே அடிக்க விட மாட்டேங்கிறீங்க. வேற யாராம்மா? ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு சாப்பாடு கொடுத்தா இப்போ குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. டிவி வேணும், இல்லை கார்ட்டூன் பார்க்கணும். நான் இல்லை உண்மையாலுமே சொல்கிறேன், நான் எல்லாம் வளரும்போது டிவி பார்க்குறதுக்கு சண்டே ஒரு 1 hour இல்லைன்னா ஈவினிங் படம் போடும்போது அந்த படம் பார்க்குற டைம் மட்டும்தான் அலௌடு. ராமாயணம் மகாபாரதம் இல்லை நம்ம சக்திமான் இதெல்லாம் வரும்போது டைம் இருக்குது, இந்த டைமில் பார்த்து முடிச்சுட்டு போயிடணும். ஒரு சீரியல் பார்க்குறதுக்கு பர்மிஷன் கிடையாது. வீட்டில் இருக்கிற செர்வெண்ட் கூட இப்போ டிவி பார்க்குறதுக்கு பர்மிஷன் உண்டு, எனக்கெல்லாம் கிடையாது. நோனா நோ தான். ஓகே, இப்போ இருக்கிற குழந்தைங்கிட்ட பேசி பாருங்க, அவங்க தான் சொல்லணும் நோவா இல்லையா. அவங்க சொல்லணும், நம்ம என்ன பார்க்கணும். அவங்க மோட்டு பத்தில் பார்த்தா நம்மளும் அதுதான் பார்க்கணும். ஆமாம், எஸ், நிறைய வீட்டில் அது நடக்குது. நிறைய வீட்டில் இல்லை, எல்லா வீட்லையும் நடக்குது. ஓகே, மோட்டு பத்தில் பார்த்தாலே எனக்கு அப்படி இருக்கும். எகெயின் நீங்க கேட்ட என்ன சொன்ன, இது 2-3 days இட்ஸ் ஐ டோன்ட் நோ வை யூ ஆஸ்க் மீ திஸ் क्वेश्चन, பட் ஸ்டில் இப்போ டாம் அண்ட் ஜெர்ரின்னு ஒரு சீரியல், ஒரு கார்ட்டூன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நான் தெரியல. எலியும் பூனையும் தான் வாழ்க்கையிலேயே பெரிய எனிமிஸ். ஓகே,
ஓகே, எல்லா எபிசோட்லேயும் ஸ்டார்டிங்லேருந்து 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. கடைசியில் என்ன நடக்கும்? ஒன்று டாமை ஜெரியை ஹக் பண்ணும், இல்லைன்னா ஜெரி டாமை ஹக் பண்ணும். ஃபைனலி வாட் இஸ் திங்? லவ் இஸ் எவ்ரி திங் இல்லையா? வாட் எவர் யூ ஃபைட் யூ ஹாவ் வித் எனி ஒன், ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் என்ன ஒன் பிரதர் சிஸ்டர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உன்னோட இந்த பாம்பு, இந்த கீரி பாம்பு மாதிரி கடைசியில் லவ் பண்ணிட்டு போயிடணும். அதுதான் அதோட கான்செப்டே. ஓகே, ஈவன் தோ வி ஹேட் so much of fun with that particular series. அதே மாதிரி டின்டின் போப்போ எல்லாத்துலேயும் இருக்குது. யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் எனி சிச்சுவேஷன் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொன்றுலேயும் சொல்கிறது. இப்போ வரதுல எதுலேயுமே எந்த மெசேஜும் இல்லையே. ஓகே, ஐ மீன் டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ குழந்தைங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி எதுவுமே வரல. எவ்ரிதிங் இஸ் வயலன்ஸ். இதை பார்த்துட்டு எப்படி குழந்தைங்க நல்லா வரும்? ஓகே, நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. ஐ திங்க் a lot. ஐ மீன் நான் ஐ ஹாவ் அ டைரி அட் ஹோம் பேசிக்லி. எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போதெல்லாம் நோட் பண்ணி வைப்பேன். இதெல்லாம் எப்படி மாற்றுறது, இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும். ஓகே, பட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கேன் சேஞ்ச். பட் ஸ்டில் இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நான் வந்து எக்ஸாம்பிளாக ஓகே என் குழந்தைய நான் இப்படி தான் வளர்த்திருக்கேன், நீங்கள் எல்லாம் இப்படி தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி காமிக்கல. இல்லை, ஸோ ஐ கான் டூ தட். ஓகே, அட்வைஸ் பண்ணும்போது நீ வளர்த்துற இல்லை அப்படின்னு கேட்குறவங்களும் ஆள் இருக்குது. ஸோ ஐ டோன்ட். ஸோ அதனால் கோவத்தோடு அப்படியே கடந்து போகிறது தான். ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை ஜஸ்ட் நெட்வொர்க்கிங்காக நம்மக்கிட்ட பழகுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஹேவ் யூ எவர் ஃபேஸ்ட் தட்? 90% இஸ் நெட்வொர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆனால் ஆரம்பத்தில் வரப்போ ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வருவாங்க அப்படியே? ஆரம்பத்தில் இல்லை, அதுலேயே வந்து நிறைய ஃபேக். இப்போ நான்லாம் வந்து ரொம்ப உண்மையாக பழகிற ஆள். இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விதமாக புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கோவம் வந்துச்சு தான். எனக்கு இப்போ நீங்கள் ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா ஆமாடி பிடிக்கல அப்படின்னு தான் இருப்பேன்னு தவிர உங்கள் கூட நிற்பேன். ஆனால் பிடிக்கலன்னா மறைச்சி வச்சுட்டு எப்படி சொல்கிறது இப்படியெல்லாம் கிடையாது. ஓப்பனாகவே சொல்லிடுவேன். நான் இப்போ ஃபேக்காக வரவங்க எப்படி தெரியுமா, நல்லா மஸ்கா சஸ்கா போட்டு ஆமாம் இப்போ திடீர்னு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்து கொண்டு வருவாங்க, திடீர்னு வந்து ஷூட்டில் இருக்க அப்படின்னா நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஓ ஷீ ஸோ ஸ்வீட், ஓ ஹீ ஸோ ஸ்வீட் அப்படின்னா பின்னாடி வரப்போகிற ஆப்பை பற்றி எப்படி தெரியும்? வாங்கின பிறகுதான் தெரியும். ஐயம்மா இவ்வளோ பெருசு வச்சுட்டா இது கூட எப்படி உனக்கு எல்லாம் தெரியல. நான் என்ன கண்ணாடியில் பார்த்து கேட்பேன், வாங்கினதெல்லாம் பத்தாது நீயா போய் கேட்டு வாங்கின பத்தியா அப்படின்னு எல்லாம் இருக்கும். 90% இஸ் நெட்வொர்க்கிங் அண்ட் இட்ஸ் ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட். தே ஜஸ்ட் வாண்ட் டு கம் அப் a step ahead. ஒரு ஸ்டெப்பு மேலே வரும். இப்போ என் மூலமாக இன்னொருத்தவங்களை தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னோட யூஸ் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஓ தட் பர்டிகுலர் பர்சன் இஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு சிச்சுவேஷன்ஷிப் இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப் இல்லை, செல்ஃபிஷேஷன்ஷிப். ஓகே, ஒரு புது டேர்ம் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்படி என்னமோ இருக்கும். ஐ மீன் எனக்கு அதை பார்க்கும்போது எப்படின்னா, பட் தென் சரி அப்படிப்பட்ட இருக்கிறவங்க இப்போ நம்ம கர்மா நல்லா சொல்லுவோம். நான் வந்து ரொம்ப ரேராக தான் அந்த 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 பர்டிகுலர் வேர்டோட மீனிங் எனக்கு ரொம்ப நாளாக தெரில. நான் தேடுறேன் அந்த கர்மா எங்கே யாருக்கு போகுதுன்னு. இல்லை தெரில, அது பாட்டுக்கு வருதா அது பாட்டுக்கு போகுதா இல்லை எனக்கு தெரியலையா எனக்கு தெரியல. பட் பீப்புள் ஆர் யூனோ இட்ஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் சீட்டிங். ஓகே, எஸ். ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லைல்ல சீட்டிங், ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சீட்டிங் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பாண்டிங் வித் எனிபடி. இப்போது நானும் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப எப்படி சொல்ற நீங்கள் யோசிக்காத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நானும் அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் 1000 விஷயம் பேசுவோம். எனக்கு அது பேசணும்னு தோன்றதே வந்து எனக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை வந்த பிறகு தான். இதே விஷயம் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பேசும்போது நம்ம நிறைய யோசிக்க மாட்டோம். ஏன்னா சரி ஓகே அவங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்காங்க பேசுவோம். ஆனால் ஆர்டிஸ்ட்டை விட அசிஸ்டண்ட்டை நம்பலாம். ஓகே, சொல்ல வேண்டாம்னு சொன்னால் அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுலேயே ஏமாத்துறவங்களும் கூட இருக்கிறவங்களோட பொருளை திருடிட்டு போகிறவங்க எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் ஒரு போர்ஷன் ஆளுங்க இருப்பாங்க. பட் தென் எனக்கு ரொம்ப பார்த்து வலி வந்தது என்னென்னா, இந்த ஆர்டிஸ்டோட அந்த செல்ஃபிஷ் மென்டாலிட்டியில் ஒருத்தரை மீட் பண்ணி அடுத்தவரை மீட் பண்ணி அப்படி போகிறதுன்னு நினச்சி வரவங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து கோவமாக வருது. கோவம் இல்லை, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங். ஆமாம், எப்படி நீங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஹவு கேன் பி ஸோ செல்ஃபிஷ் அப்படின்னு தோணும். ஓகே, இப்போ தட்ஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஓ ஸ்மார்ட் அப்படின்னு. ஸ்மார்ட், எஸ். ஓகே, இப்போ நிறைய ஃபேக்கான ஸ்கேம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஆடிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ராங்கான அப்ரோச்சஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? தாராளமாக ஃபேஸ்.
ஆனா இப்போ நீ சொன்ன மாதிரி தான் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்க மாட்டேன், வண்டையா பேசி விட்டுருவேன். ஓகே, அப்படியே திட்டி விட்டுறது. என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல கூட அந்த அளவுக்கு இல்லை. ஃபேஸ்புக் ஐ திங்க் ஃபேஸ்புக் மோர் ஜெனுவின். ஓகே, வரும்போது கரெக்டாக நம்மளால ப்ரொஃபைல் பார்க்க முடியும், என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்க முடியும். இந்த 0 போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சிலதுல தான் டிஎம் வரும் தெரியுமா, வி ஆர் டூயிங் ஆடிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா திடீர்னு ஒரு 10 போஸ்ட் இருக்கும், இதில் வந்து ஆட் ஷூட் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஆட் ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்த பிறகு பார்த்தா அவங்க வந்து பேசுகிற விதம் அதெல்லாம் ராங்காக இருக்கும். திருப்பி நம்ம இதில் என்னன்னா அதுக்குள்ளே நம்பர் எல்லாருக்குமே மேனேஜர் வைக்கிறதுக்கு உண்டான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஐ மேனேஜ் மை ஓன் ப்ரொஃபைல். ரொம்ப ரேராக படம் அந்த மாதிரி வரும்போது தான் என்னோட ஃப்ரெண்டு இல்லைன்னா மேனேஜர்ஸ் யாராச்சும் வச்சு பேசுறது, பிகாஸ் பேமெண்ட் விஷயம்லாம் பேசும்போது அவங்க பேசணும் அப்படி. பட் அதர்வைஸ் எனக்கு அவங்க பேசுகிற விதம் இல்லை. அந்த நம்பர் எடுத்த பிறகு நம்ம அந்த நம்பர் பிளாக் பண்ணால் இந்த ஒரு நம்பர்லேருந்து வருது, நம்பர் போயிடுச்சுனாலே பிரச்சனை. இவங்கள பயந்து இதுதான் அணில் கூட்டம்னு வேணா நான் சொல்வேன். இவங்கள பயந்து நம்ம போய் see again it's not political, I'm talking about that irritating group of people. அவங்கள பயந்து நம்ம நம்பர் மாற்ற முடியுமா? எத்தனை பேர்கிட்ட நம்ம நம்பர் இருக்கு. ஒரு ஆள் 2 பேர் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண முடியாது. ஓகே, only thing is you can just block. எவ்வளவு பேர் பிளாக் பண்ணிருப்பீங்க? அது இருக்கு, ஒரு 1000க்கு மேல இருக்கு இன்ஸ்டால மட்டும் 1000. ஓகே, ஸோ எஸ், நிறைய விஷயங்கள் அப்படியே ஓப்பனாக பேசுனீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்களும் ஏற்படணும், அண்ட் உங்களுக்கும் நிறைய சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.